கோவத்துல இருக்கேன். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் அதே தான் சொல்றேன். நீ உன் கோவத்தை அடக்கிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிற. எதுக்கு? இந்த நகைக்காக தான். எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், இத உன்னை நம்பி தர மாட்டேன். லூசு லூசு மாதிரி பேசாத. சொன்ன புரியாத உனக்கு? இது என் அண்ணியோடதுன்னு சொன்னேன்ல. ஓ, நீ சொன்னா நான் நம்பணுமா? இங்க பாரு, நீ எப்படி சவுண்ட் விட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். உன்னை நம்பவும் மாட்டேன். என்ன இந்து, என்ன பிரச்சனை? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டீச்சர். இந்த ஒரு ஜிமிக்கிய யாரும் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சார் வந்து இவரோட அண்ணியோடதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். நீங்க டீச்சரா? டீச்சர், அப்ப நீங்களே இதை கேட்டு வாங்கி கொடுங்களேன். இது என் அண்ணியோடது டீச்சர். காலையில கோயிலுக்கு வந்தப்ப இந்த ஜிமிக்கி கழண்டு கீழே வந்துருச்சு. சரி, அப்படியே இருக்கட்டும். நாங்க எப்படி நம்புறது? இதுவும் லூசுதான் போல இருக்கு. போய் உங்க அண்ணியை கூப்பிட்டு வாங்க, அவங்க வந்து வாங்கிக்கட்டும். இல்ல, எங்க அண்ணியால இப்ப வர முடியாது. என்னப்பா, தங்க நகையை மிஸ் பண்ணிருக்காங்க, உங்க அண்ணியோடதுன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க நேர்ல வந்து வாங்க முடியாதா? தங்கம் விலை இப்ப எவ்வளவு தெரியுமா? இவங்க வேற தங்கம் வெள்ளின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? சரி, ஒண்ணு பண்ணலாம். அட்லீஸ்ட் இது உன் அண்ணியோடதுன்னு ஒரு ப்ரூஃப் காட்டு. என்னது ப்ரூஃபா? அதுக்கு நான் எங்க போவேன்? அப்போ உன் நகை கிடையாது, அப்படிதானே? இது கோவில்ல கிடைச்ச நகை. இத கோவில் உண்டிலேயே போடுறேன். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. அப்ப ப்ரூஃப் காட்டு. ரூமுக்குள்ள அண்ணி போனாங்க. என்ன பண்றாங்க உள்ளார போய்? அண்ணே, என்னாச்சு நீ? ரொம்ப நேரமா உள்ள இருக்கீங்க. ஏய் ஜெயந்தி, என்னடி பண்ற? ஐயோ அக்கா, சீக்கிரம் நகையை கொண்டு வாடி. என் புருஷன் கத்துட இருக்க. எப்படியாச்சும் சமாளிக்கா. அவர்கிட்ட நகையை வாங்கி ஏதாவது கொடுங்க. பண்ணி என்ன காப்பாத்துக்கா. காப்பாத்துனா நான் என்னடி பண்ண முடியும்? ஐயோ, இனிமே சத்தியமா இந்த மாதிரி பண்ண மாட்டேக்கா. நீ ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கா. ஏய் ஜெயந்தி, என்னடி பண்ற உள்ள? சித்தி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? அம்மா நகையை கழட்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷம் சமாளிக்கட்டும். நானும் நகையை கழட்டி கொடுக்கறேன்னு ஒரு 5 நிமிஷம் சமாளிக்கிறேன். அடுத்த உன்னை கூப்பிட்டா நீ பாத்ரூம் போயிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் சமாளிக்கலாம். மொத்தமா 20 நிமிஷம். அதுக்குள்ள கர்ணா வந்துருவாங்கல்ல. ஐயோ, என் தங்கமே செல்லமே, எப்படி ஐடியா குடுக்குற? இதுக்குதான் படிச்ச பொண்ணு வேணும்னு சொல்றது. இவ சொல்ற மாதிரியே பண்ணிடலாங்க. ஏன் சித்தி, அது வரைக்கும் பாத்ரூம்குள்ள போய் சும்மா தானே இருக்கணும்? ஐயோ, சும்மா என்னடி சும்மா? உங்க சித்தப்பனையும் அப்படியே நினைச்சா நிஜமாவே எனக்கு வயித்த கலக்குதுரி. ஏய் ஜெயந்தி, என்னடி வீட்ல இருக்கிற ஆம்பளைங்கள மரியாதை இல்லாம பேசுற? ஐயோ, என்னக்கா, நான் பேசலக்கா. பயத்துல அதுவா வருதுக்கா. தப்புக்கா, என்ன மறைச்சிருக்கா. ஏய் சித்ரா, ஐடியா வடி குடுக்குற. எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ தான் தொட்டில் கட்டலான்னு இவளை இழுத்துட்டு போய் நகைகளையும் தொலைச்சிட்டு வந்திருக்க. இப்போ சித்தி பண்ண திருட்டுத்தனத்துல இருந்து காப்பாத்த பாக்குறியா? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். அண்ணே, போக்கா, போய் பாருக்கா. சீக்கிரம் வாங்க. நான் போய் போக்கா, போ. என்ன சொல்லி சமாளிக்கிறது? சித்தி, சித்தி நீ உள்ள போ. பாத்ரூம்குள்ள போ சித்தி. போ. ஐயோ, கடைசில நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. என்ன தம்பி, கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? நான் அப்பத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். நீ ஜெயந்தி கூப்பிட இவ்வளவு நேரமா? என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஜெயந்தி சித்ரா எங்க? சித்ரா வந்துட்டே இருக்கா. ஜெயந்தி பாத்ரூம்ல இருக்கா. இதோ இப்ப பாத்ரூம்ல வந்துருவா. இருக்கா? சரிங்க, நீங்க நகையெல்லாம் கட்டுங்க, நான் சரி பார்த்து உள்ள வச்சிடறேன். வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இந்த கருணை வரை இன்னும் காணுமே. இப்ப வரும் பாரு. கை கொடு கொடு. ஏய், மறுபடியும் கைய ஆட்டின அப்படி உடச்சு விட்டுருவேன். இவ்வளவு ஈஸியா வருது, ஏன் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, எவ்வளவு பவரான ஆள் நீங்க. ஈஸியா கட்டிட்டீங்க. இது வருங்க, இது கூட ஈஸியா வந்துருச்சு.
அத வேடி. வச்சிட்டேன் மாமா. ம், காதை அறுத்து கம்பளை கழட்டிடுவேன். கம்பளை கழட்டி. ஐயோ கழட்டி முதல்ல. இந்த கைட்டிடுறேன் மாமா. ஏய், இன்னொரு ஜிமிக்கி எங்க? அதான் இது. என்ன நக்கல் பண்றியா? கழட்டி ஜிமிக்கிய. இதோ இதோ நான் கட்டிடுறேன் கட்டிடுறேன்.